உலகெங்கும் உள்ள அன்பான ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதம்னாவே உடனே நமக்கு எல்லாருமே ஞாபகம் வருது என்னக்கா, பெருமாள் கோயில் போகணும், துளசி தீர்த்தம் குடிக்கணும். ஸோ இந்த பித்திருக்களுக்கு உண்டான மகாலயம் சொல்லக்கூடிய அந்த தேய்பிரையில் வரக்கூடிய விஷயங்கள் பித்திருக்கள் தோஷம் மிகுது. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம். இன்னொன்று என்னென்னாக்கா, நிறைய பேருக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க, இந்த புரட்டாசி மாதத்துக்குள்ளே இருக்க என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசினாவே புரட்டு, அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்குது. அதாவது என்னென்னாக்கா, நம்ம வாழ்க்கையில் இருந்த நம்ம செய்த கர்மங்களை புரட்டி போடுவது, புரட்டி தீர்வளிப்பது, புரட்டி சரி பண்ணுவது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னு வச்சுக்கலாம், ஏன் இதை நம்ம சொல்லணும், ஏன்னா ஆத்மகாரகன் பார்த்தீங்கன்னா காலபோஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். ஸோ 6ஆம் இடம் என்பது மரவிசனம். ஸோ அப்போ இந்த காலகட்டம் நமக்கு ஒரு இயற்கையாகவே ஒரு ஃப்ரீ டைம், தன்னை சீரமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சமயம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 6ஆம் பாவம் மரவிஸ்தானம், நோய் பிணி இருக்கு இல்லையா. ஸோ இந்த டைமில் நம்மளோட கர்ம வினைகளை புரட்டி படிப்பாங்க. அடியில் இருக்க ஃபைலுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான நம்ம இந்த மூதாதையர் பித்திருக்களுக்கு உண்டான, ஏன்னா மூதாதையரோட தொடர்புகள் நம்மக்கிட்ட எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே அந்த கர்மங்களை சரி செய்யும் போது அதன் மூலம் நமக்கு நன்மைகள், பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் பாவம் வலுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதம் அந்த மகாலயம்ங்கிற தேய்பிரையில் பித்திருக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதே போல் என்னன்னாக்கா, அந்த துளசி தீர்த்தம், ஏன்னா துளசி என்ன பாருங்க, ரொம்ப கார சுவை உள்ளது. ஸோ அப்போ என்னன்னாக்கா, அப்போ இந்த பெருமாள் கோயிலில் போய் இறை வழிபாடோடு இந்த துளசி தீர்த்தம் குடிக்கும்போது மனம் என்பது எப்படின்னா, இந்த காம உணர்வுகள் இல்லாமல் ஒரு அமைதியாக இருக்கும். அதனால தான் சித்திரை சொல்லுவோம், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணாம், மனமது செம்மையாச்சுன்னா வாழ்க்கையே செம்மையாமே, இப்படி சித்திர பாடல்களே இருக்குது. ஸோ அப்போ என்ன இருக்கா, அந்த மனதை கண்ட்ரோல் பண்ணணும். மனமும் கண்ட்ரோல் ஆகுது, நம்ம ஆத்ம சுத்தியம் அடையுது, அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும், மிக சிறப்பாக இருக்கும். இந்த விஷயத்தை தான் புரட்டாசி மாதத்தில் நம்ம கிடைக்கும். அதனால் என்னென்னாக்கா, வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த மாதம் நான்வெஜ் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, இந்த காலகட்டத்தில் க்ளீனிங் ப்ராசஸ் நடக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஹெவி லோடு போடும் போது, இப்போ ஒருத்தவங்க வீட்டில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீ குப்பையை போட்டுகிட்டே இருந்தால் சிரமமாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போது இந்த மாதத்தில் நம்ம இலகுவான உணவுகளை எடுக்கும் போது, நம்ம சும்மா இருந்தாவே இயற்கையே நம்மளை புனிதப்படுத்தும். புரியுதுங்களா. அதுக்கு கூட நம்ம புனிதப்படுத்துறதுக்கு உண்டான ஒத்துழைப்பை கொடுக்கும் போது, நம்ம பெருமாள் கோயிலில் போயிட்டு இந்த காலத்தில் துளசி தீர்த்தம் குடிப்பது, மேலும் இந்த பித்திருக்களுக்கு உண்டான இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈடுபடும் போது, இயற்கைக்கு இப்போ நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது வேலை சீக்கிரம் நடக்கும், சரியாகவும் நடக்கும். ஸோ இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் சூட்சமெல்லாம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள், ஏன்னா கிரகச்சாரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் இல்லையா, அதுக்கு வச்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்க, மிகுந்த அறிவுத்திறன், குறிப்பாக என்ன கன்னிராசிக்காரங்களை பார்த்து இந்த ஆழ்மனது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கண்ணில் சஞ்சரிக்கும் போது புரட்டாசி மாதம் சொல்கிறோம், மனதை சீராக்கக்கூடிய மாதம் தான் சொல்கிறோம். மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரட்டி போட்டு அந்த கழிவுகளெல்லாம் நீக்கி மனதை செம்மையாக்கக்கூடிய மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம். அந்த புரட்டாசி மாதம் தான் பார்த்திங்கன்னா கன்னிராசின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ என்னென்னாக்கா, இங்கே இருக்கக்கூடிய மனக்கழிவுகளை இவங்க நீக்கணும். ஏன்னா இவங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறைய விஷயங்களை ஆய்வு செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஓவர் ஆய்வு பண்ணுவது, அந்த ஆய்வுகளை தொழிலாக பண்ணாங்கன்னு வச்சிங்களேன், சூப்பராக இருப்பாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய கன்னிராசிக்காரங்கள் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கேல்குலேட் போடுவாங்க. அந்த கேல்குலேட்டே தொழிலாக பண்ண, இதே இவங்க ஆடிட்டிங் இருந்தாங்கன்னா சிறப்பாக இருப்பாங்க. அதே அரசியலில் பார்த்திங்கன்னா பொருளாதார அரசியல் சூப்பராக இருக்கும். கன்னிராசிக்காரங்க அரசியலில் இருந்தாங்கன்னா எப்போதும் ஒரு மணி மைண்டடாக தான் இருப்பாங்க. பொருளாதாரத்தை ஈட்டணும், பொருளாதாரத்தில் தான் இவங்க ரொம்ப சவுண்டாக இருப்பாங்க. பொருளாதார கேல்குலேஷன்லாம் சூப்பராக போடுவாங்க. இவங்க போட்டு அந்த கட்சியை பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இல்லை வருமானத்தை ஈட்டக்கூடிய விஷயத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே அதே போல் கன்னிராசிக்காரர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சர்வேயரு அந்த மாதிரி விஷயங்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி துறையில் இருக்கவங்களும் ரொம்ப சிறந்து விழுவாங்க. மீதி பொருளாதாரம் இல்லாமல் வெறுமனே அரசியலில் மட்டும் இருந்தான்னு வச்சுக்கோங்க, எப்போ பார்த்தாலும் இருக்கிற காசை செலவு பண்ணிவிட்டு அரசியலில் ஒரு பேர் புகழ் வாங்க முடியாது.
பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய கன்னி ராசி அரசியல் இருந்தாலும் மிகுந்த பேர் புகழ் வந்துடும். இல்லை எனக்கு கௌரவம் தான் முக்கியம், என்னென்னா இருக்கிறத எல்லாத்தையும் விரயம் பண்ணிவிட்டு இருந்த சொத்தை விற்று நிறைய பேர் அரசியல்வாதியாகி சும்மா இருக்கிறாங்களே, அவங்க எல்லாமே கன்னி ராசிக்காரங்களும் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான நற்பலங்களை கொடுக்க போகுதுன்னு தான் பார்க்குறோம். ஏன்னா ராசி அதிபதியான புதன் பகவானே ராசியில் சஞ்சரிக்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு காலம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சூழ்நிலைகள் எல்லாமே உங்களை நிறைய பேர் சொந்தங்கள், உறவுகள், நண்பர்கள் எல்லாமே உங்ககிட்ட வந்து பிரிந்த நண்பர்கள் எல்லாமே இப்போ வந்து ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். உங்களை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு இந்த அட்வைஸ் கேட்டுட்ருப்பாங்க, நிறைய ஆலோசனைகள் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய தொழில் சார்ந்த விஷயங்கள், புதிய தொழில்கள் வரும். தொழிலில் பார்த்திங்கன்னா நிறைய அழுத்தங்கள் வரும், அதிகப்படியான சுமை வாய்ப்புகள் வரும்போது அதுவே அழுத்தமாக மாறும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு குறிப்பாக என்னென்னாக்கா அரசு சார்ந்த விஷயத்தில் இந்த காலத்தில் நிறைய பேர் எனக்கு இந்த டேக்ஸ் பே பண்ணுறது, இல்லை இந்த இன்கம் டேக்ஸ் பே பண்ணாதது, இந்த மாதிரியான சிறு சிறு அரசு சார்ந்த விஷயத்தை நிறைய விரயங்கள் ஏற்படும். இல்லை விரயங்களை கட்டுறது, அதை சமாளிக்கிறது, இந்த மாதிரியான விஷயம். ஏன்னா இப்போ நிறைய தொழில் வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வரும். தொழில் வாய்ப்புகள், ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் வாய்ப்புகள் உங்களுடைய கதவை தட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் என்னென்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களே சரியான முறைக்கு செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அரசியல்வாதிகளாக இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் சிறிய ஒரு பெண்ணால் ஒரு அவப்பேர் ஏற்படும். அதனால் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு பெண்ணால் பதவி போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் என்னென்னாக்கா பேச்சில் கொஞ்சம் வந்து இந்த காலகட்டத்தில் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பேச்சு வந்து அவசர பேச்சால் அவப்பெயரை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. ஸோ அதனால் பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிப்பது வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது. ஏன்னா திடீர் பண வரவுகள் இருக்கும், ஏன்னா திடீர் பண வரவு இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும், லாட்ரி யோகம் இல்லாமல் இருக்குது. இந்த காலத்தில் கன்னி ராசிக்காரங்களாக தான் நீங்கள் ஒரு லாட்ரியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அமௌண்ட் அடிக்கும். ஆனால் என்னக்கா பேச்சில் ரொம்ப நிதானம். நீங்கள் பேசக்கூடிய பேச்சு இன்னொருத்தருடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். இந்த காலத்தில் கன்னி ராசி பேச சொன்னோன்னா அடுத்தவனோட குறைகளை வந்து சுட்டி காட்டி ஒரு சமாதானத்துக்கு பேச சொன்னால் சண்டையாக போயிடும். ஸோ அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை என்றால் நிறைய அவமானத்தை சந்திக்கிடும், பாக்கியமே போயிடும். சில பேருக்கு தேவையில்லாமல் பேசின பேச்சில் இப்போ இதை கன்னிராசிங்க அரசியல் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த காலம் அவங்க பேசுகிற பேச்சே பார்த்திங்கன்னா கூட்டணியை களையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் கன்னிராசிக்காரங்க பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். இல்லைன்னா உங்கள் பேச்சு தான் மூலதனமே. பேச்சின் மூலயமாக தொழிலேருந்து வருமானமும் வரும். அந்த பேச்சே கொஞ்சம் அதிகமாச்சுன்னா இருக்கிற உங்களுக்கு ஒரு போஸ்டிங்கே இல்லாமல் பண்ணிவிட்டோம். ஸோ அதனால் அரசியல்வாதிகள் கொஞ்சம், அதுவும் குறிப்பாக என்னென்னாக்கா மத்திய அரசியல் இருக்கிறவங்க எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரன் இந்த காலத்தில் பொருளாதாரம் சார்ந்த இன்கம் டேக்ஸ் ரெய்டு இந்த மாதிரிலாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் கணக்கு வழக்குகளை சரியாக வச்சுக்கோங்க. அப்படி ஏதாவது சொத்து சேர்த்து வச்சிங்கன்னா பதிக்காது சரியாக வச்சுக்கோங்க. இல்லைனா தேவையற்ற விரயங்களை சந்திக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் சேர்த்து வச்ச பேர் புகழ் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்கள் சேர்த்து வச்ச வருமானத்தினாலே நீங்கள் பேசுகிற பேச்சாலேயே பல பிரச்சனைகள் வருவதற்கான காத்து இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால் மிகுந்த கவனம் தெரியல. உங்களுடைய விஷயங்கள் உங்கள் பேச்சினால் வரும், இல்லை சேர்த்து வச்ச பணத்தால் வரும். பிரச்சனை இந்த ரெண்டு விஷயத்தினால தான் வரும். ஸோ மிகுந்த கவனத்துடன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா நிறைய பேருக்கு கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா பல் சார்ந்த விஷயம், பல்லை மாற்றுறது, இல்லை சொத்தை, பல்வலி, இந்த மாதிரியான நோய் தொந்தரவுகள் எல்லாமே வரும். ஸோ ஆனால் மனம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்போதும் பொருளாதாரத்தை ஈட்டணும், பணத்தை பதுக்கிறது, விஷயம், இந்த பணம் சார்ந்த விஷயத்தில் தான் இருக்கும். இல்லை சொத்து டாக்குமெண்ட்டை இது பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஏற்பட்டு மன அழுத்தங்கள் இருக்கும். நோயின்னு பார்த்திங்கன்னா பல் தொந்தரவு. நிறைய பேர் இந்த காலத்தில் என்னக்கா இந்த பல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆப்ரேஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் பல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் என்னென்னாக்கா அரசியல் இருக்கிறவங்க இந்த சட்டத்தை பற்றி ரொம்ப பேசக்கூடாது. சட்டத்தை காப்பாற்றுறேன், சட்டத்தை இது பண்ணுறேன்னு சொல்லி பேசி தேவையில்லாமல் சட்டம் தான் தன் கடமையை செய்யுன்னு சொல்லி இன்றைக்கி பஞ்சாயத்தில் போய் மாட்டிப்பீங்க. நீங்கள் பேசுகிற பேச்சினாலே கோர்ட்டு கூட போகும். ஸோ அதனால் வாக்கை தயவு செய்து சரியாக வச்சுங்க. ஏன்னா
பேச்சின் மூலயமா அதே தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, நீங்கள் பேசுகிற பேச்சினால வருமானங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலத்தில் வருமானங்களுக்கு அரசு சார்ந்த விஷயத்தில் நிறைய விரையும் டேக்ஸ் பே பண்ணுறது ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ அதனால் கன்னிராசிக்காரங்க சூழ்நிலைகள் எல்லாமே பிரச்சனையாக போகிறதுக்கு தயாராகிறதுனால நீங்கள் இந்த ஒரு மாதம் ஒரு மௌன விரதமாக கடைப்பிடிச்சிருங்க. எதை பற்றியும் பேசாதீங்க. இருக்கிற விஷயத்த மட்டும் கவனத்தில் செலுத்துங்க. இருக்கிற விஷயத்த பார்த்தாவே உங்களுக்கு அதுவே நிறைவாக இருக்கும். நீங்கள் அடுத்தவங்களை அட்வைஸ் பண்ணுறன்ற பேரில் அட்வைஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத இன்னொருத்தரை பற்றி பேசிடுவீங்க. அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக வந்துடும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை கிடைக்காம தடை பண்ணிடும். ஸோ அதனால் கவனத்துடன் செயல்பட்டிங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் உங்கள் வாழ்வில் ஏற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முடிஞ்சால் என்னென்னக்கா மனக்கழிவுகளை போக்குறதுக்கு இந்த யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணி இந்த புரட்டாசி மாதத்தை சிறப்பாக வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.